ஹலோ நண்பா, தமிழக அரசு பதிவுத்துறையிலிருந்து புது வேலைவாய்ப்பு வந்திருக்கு. கிளர்க் லெவல் வேக்கன்சி. ஆமாம், இதற்கு எழுத்து தேர்வு அதெல்லாம் கிடையாது. 10th பாஸ் பண்ணியிருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணிடலாம். எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் தகுதி, எந்த மாதிரி பணி, எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஒரு குட்டி இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணாதீங்க. டெஸ்ட் புக்கில் வர 27ஆம் தேதியிலேருந்து ஆஃபர் வரப்போகுது. ஆனால் அதுக்கு நீங்கள் வர ஜூன் 26க்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி டெஸ்ட் புக்னா என்ன, டெஸ்ட் புக்கோட ப்ராசஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங் அப்படின்னு அதற்கு தேவையான 1,50,000 ப்ளஸ் மார்க் டெஸ்ட்டு, 30,000 ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஸ்டடி நோட்ஸு, இது போன்ற விஷயங்களை ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஆமாம், வர ஜூன் 27 நைட்டு 12 to 1 இந்த 1 hour மட்டும் உங்களுக்கு ஆஃபரில் 349க்கு டெக்ஸ்ட் புக்கோட ப்ராசஸ் 365 days வேலிடிட்டி இருக்கக்கூடியதை பை பண்ணிக்க முடியும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். ஜஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. வர ஜூன் 27 நைட்டு 349க்கு பை பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் புக் ப்ராசஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. நான் சொல்கிறேன்னு இல்லை, நீங்களும் செல்ஃப் ரிசர்ச் பண்ணுங்கள், ரிவ்யூஸ் பாருங்கள், இன்ட்ரெஸ்டானா பை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் டெக்ஸ்ட் புக். ஓகே, இந்த வேலைவாய்ப்பு தமிழக அரசோட நில அளவை பதிவேடுகள் துறையிலேருந்து வந்திருக்கு. என்ன பணியிடம் அப்படின்னா பதிவுறு எழுத்தர், அதாவது ரெக்கார்ட் கிளர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. போர்ட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வர ஜூலை 9ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஆஃப்லைன் முறையில், அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பூர்த்தி பண்ணி அவங்களுக்கு அனுப்பணும். ஓகே, அது என்ன அட்ரஸ்ஸு எல்லாத்தையுமே நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஊதியம் பாருங்கள், 15,900லேருந்து 58,500 வரையும் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா ஆரம்ப சம்பளம் ஒரு 25,000லேருந்து 28,000 வரையும் இருக்கும். நிரந்தரமான தமிழக அரசு வேலைவாய்ப்பு தான். வயது வரம்பு பாருங்கள், பொது பிரிவினர்னா 18லேருந்து 30. நீங்கள் பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் அப்படின்னா 32 வயது வரையும், எஸ்சி, எஸ்டி அப்படின்னா 35 வயது வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். ப்ளஸ் தமிழ் மற்றும் ஆங்கிலம் உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்கணும். வர ஜூலை 9 லாஸ்ட் டேட்டு. விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டிய அலுவலகம் கொடுத்துருக்காங்க, முகவரி கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்பணும். தற்போது பார்த்திங்கன்னா கோவை மாவட்டத்திலேருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. இதனை தொடர்ந்து ஒரு மாவட்டமாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த ரெக்கார்ட் கிளர்க் அப்படிங்கிற பதவிக்கு. ஸோ மொத்தமாக ஒரே ஒரு காலிடம் தான் இருக்குது. கோவை மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுவும் பொது பிரிவில் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த வகுப்பினராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். பட் அந்த ஒரு பணியிடம் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஐ மீன் என்ன டைப் ஆஃப் முன்னுரிமை அப்படின்னா, கொரோனா தொற்றிலாலோ இல்லை இதர காரணங்களாலோ பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்கள், அதாவது மகனோ மகளோ, பெற்றோர் இருவரையுமே இழந்தவங்க இந்த இதில் முன்னுரிமையின் அடிப்படையில் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு டைப் ஆஃப் முன்னுரிமைக்கு மட்டும்தான் இந்த ஒரு பதவியை அவங்க கொடுக்குறாங்க. தேர்வு முறையை பொறுத்தவரையும் வாசித்தல் மற்றும் எழுது திறனின் மதிப்பெண் அடிப்படையில் தேர்வாகும் விண்ணப்பதாரர்கள் 1:5 அப்படிங்கிற விகிதத்தில் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள். அதாவது இதில் உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷை வாசிக்கிறது அப்புறம் எழுதுறது, அந்த திறனை பொறுத்து இன்டர்வியூக்கு அடுத்து கால்ஃபர் பண்ணுவாங்க. இன்டர்வியூவில் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறதை பொறுத்து இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு வழங்குவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கு. இதை தொடர்ந்து ஒரு மாவட்டமாக இந்த வேலைவாய்ப்பு அப்டேட் பண்ணுவாங்க. இந்த மாவட்டத்தில் இந்த முறையான ஒரு முன்னுரிமை கேட்டிருக்காங்க. வேறு மாவட்டங்களில் முன்னுரிமை இருக்கலாம், முன்னுரிமை இல்லாமல் இருக்கலாம். உங்கள் மாவட்டத்தின் பெயரை நம்ம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு மாவட்டத்திற்கும் இந்த வேலைவாய்ப்பு வரப்போ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பர்டிகுலர்லி இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்தவரையும் coimbatore.nic.in இதுதான் கோயம்புத்தூர் மாவட்டத்தோட அஃபிஷியல் வெப்சைட்டு. அந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் நார்மலாக அனுப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா டேரெக்டாக இந்த அட்ரஸ்க்கே போயிட்டு மேலும் தகவல் கேட்டு நீங்கள் அங்கேயே அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, இதுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான், வேறு மாவட்டத்தில் இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாது. உங்கள் மாவட்டம் வர வரையும் வெயிட் பண்ணுங்கள். அந்தந்த மாவட்டத்திற்கு வரப்போ நீங்கள் அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் உங்கள் மாவட்டத்திற்கு இந்த வேலைவாய்ப்பு வருதா இல்லையான்னு தெரிஞ்சுக்க ஜஸ்ட்டு உங்கள் மாவட்டத்தின் பெயர், இப்போ உதாரணத்துக்கு கோயம்புத்தூர்னா coimbatore.nic.in போட்டிருக்காங்க. இப்போ நாகப்பட்டினம் அப்படின்னா நாகப்பட்டினம்.nic.in அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தோட அஃபிஷியல் வெப்சைட் வரும். அதில் நோட்டீஸஸில் இல்லை ரெக்ரூட்மெண்ட்டில் இல்லை ஹோம் பேஜில் ஏதாவது ஒரு வேலையை அப்டேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட ஒரு மாவட்டத்தோட வெப்சைட்ஸ், அதில் போயிட்டு கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.